இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ட்ரஸ்ட் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற தலைப்பின் கீழாய் வருகிற இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு வாரமும் பாருங்கள், கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ள நன்மைகளை எங்களுக்கு சாட்சியாக எழுத மறவாதீர்கள். இந்த சீரீஸ் உங்களுக்கு தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாகமானின் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். நாகமானின் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நாகமான் யோர்தான் நதியிலே இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி மூழ்கின பொழுது அவனுடைய மாம்சம் மாறியது என்று வாசிக்கிறோம். அவன் சுத்தமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாகமான் அந்த கொடுமையான வியாதியிலிருந்து சுத்தமாவதற்கு முன்பாக அவன் மாம்சம் மாறினது என்று வாசிக்கிறோம். அதுவும் என்ன சொல்லப்பட்டிருக்கு கவனிங்கள். அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல என்கிறது மிக முக்கியமான வார்த்தை. சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல என்றால் என்ன? அதை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அதற்கு பிறகுதான் அவன் சுகமடைந்தான், அவன் சுத்தமானான் என்று வேதம் சொல்கிறது. ஆவிக்குரிய நன்மை பெற்றுக்கொள்ள விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் உங்கள் மாம்ச மனுஷன் மாற வேண்டும். உங்களுடைய ஜென்ம சுபாவம் மாற வேண்டும். உங்களுடைய பழைய மனுஷன் மாற வேண்டும். எப்பொழுது இந்த மாம்ச மனுஷன் மாறுகிறானோ அதற்கு பிறகுதான் ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில் மேன்மை, உயர்வு, சுகம் உண்டாகும் என்பதைத்தான் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த சிறுபிள்ளையனுடைய மாம்சத்தை போல என்பது எதை குறிக்கிறது? வேதம் நமக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது என்பதை சில காரியங்களை நாம் வாசிக்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கவனிங்கள். ஆண்டவரே, நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன். ஆண்டவர் எரேமியாவுக்கு அழைப்பு கொடுக்கிறார். உன்னுடைய தாயின் கற்பத்திலே நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுதே நான் உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டு இருக்கிறேன். என்னுடைய பணிக்கு நீ வர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், பேச அறியேன் என்று சொல்லுகிறான். நான் பேச அறியேன் என்று சொன்னால் நான் ஊமை என்று சொல்லவில்லை. எனக்கு பேச தெரியாது என்று சொல்லவில்லை. பேச தெரியும், நான் ஊமையும் அல்ல, ஆனால் பேச மாட்டேன் என்று சொல்லி அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் கூட அந்த மாம்ச சிறுபிள்ளை போல மாறுகிறது என்றால் என்ன? அநேக காரியங்களில் தேவனுடைய ஜனங்கள் தங்களை பேச அறியேன் என்று சொல்லுகிறானே சிறுபிள்ளை என்றால், அதே போல வார்த்தையை சுருக்கமாய் வைத்துக்கொள்ள பழக வேண்டும். தேவையை தெரிந்தது எல்லாவற்றையும் பேசாத நிலை மிக அவசியம். இன்றைக்கி தெரிந்ததெல்லாம் பேசுகிறதுனால, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிடணும் என்கிற நிலையினாலே அநேகர் காயமடைகிறார்கள். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட அப்படி காயப்பட்ட நபர்களில் ஒருவராக இருக்கலாம். நான் ஏன் இப்படி பேசினேன், அவைதான் இருந்திருக்கலாமே, நமக்கு ஏன் என்ன வம்பு, நாமும் எல்லாரும் போல சும்மா இருந்திருக்கலாமே, அப்படி நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பேசினதால் காயமடைந்திருக்கிறீர்கள். அதுதான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். சிறுபிள்ளையினுடைய தன்மை என்பது என்ன? முதலாவது, நான் பேச அறியேன் என்று சொல்லப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், சங்கீத புஸ்தகத்தில் 41வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கவனிங்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். எனக்கு தெரிந்தவன், எனக்கு பழக்கமானவன், எனக்கு அறிமுகமானவன், ஆனால் என்னிடத்தில் பேச வரும்பொழுது வஞ்சனையாய் பேசுகிறான், சூதாக பேசுகிறான், கபட்டுத்தன்மையோடு பேசுகிறான். அப்போ இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நான் எப்படி ஜீவனம் பண்ண முடியும்? பேச அறியேன். எதுவும் பேசாதபடி, அதற்கு என்ன மாறுத்துறை சொல்லாதபடி அமைதலாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அமைதலாக இருக்க கற்றுக்கொண்டால்தான்
இனி இப்படிப்பட்ட பாடுகள் போராட்டத்தின் மத்தியிலே ஒரு வெற்றி வாழ்க்கையை செய்ய முடியும். அதைத்தான் பிரசங்கி 5:2 வாசிக்கிறோம். உன் வார்த்தை சுருக்கமாய் இருப்பதாக. வார்த்தை சுருக்கமாக இருக்கவே வேண்டுமே ஒழிய வார்த்தை நறுக்குன்னு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் நறுக்குன்னு பேச பழகியிருக்காங்க. அது தவறு. வேதம் அப்படி சொல்லவில்லை. உன் வார்த்தை சுருக்கமாக இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். அதை தான் எரேமியா சொல்கிறார், நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாக இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையும் கூட எவ்விதமாய் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். நீதிமொழி 7:21 நாம் வாசிக்கிறோம், தன் இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தினாள். தன் இனிய சொற்களால், தன்னுடைய பேச்சிலேயே வசப்படுத்துறது. வஞ்சனையான பேச்சு, வசப்படுத்துகிற பேச்சு, இப்படிப்பட்ட பேச்சுகளெல்லாம் சிறுபிள்ளைக்கு தெரியாது. அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், சிறுபிள்ளையாக இருக்கிறேன் என்று சொன்னால், சிறுபிள்ளை போல மாற வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் மாற்றலாக ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவதாக சிறுபிள்ளையினுடைய தன்மை என்ன? 2 ராஜாக்கள் 5 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே ஒரு சிறுபெண்ணை குறித்து நாம் வாசிக்கிறோம். சிறுபெண் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவரது குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். கவனிகள் அருமையானவர்களே, அந்த சின்ன பிள்ளையினுடைய தன்மை என்ன என்று சொன்னால், இந்த நாகமான் யார்? இப்பொழுது இந்த சிறுவனுக்கு எஜமான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சீரியாவிலிருந்து படைகள் இஸ்ரவேலுக்கு புறப்பட்டு போய் அங்கிருந்து அநேகரை சிறைபிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். அப்படி சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட பெண்களில் அல்லது பிள்ளைகளில் ஒருத்தி தான் இந்த சிறுவன். இப்போ அவளுடைய நிலை என்ன? இந்த எஜமான் என்று சொல்லப்படுகிற நாகமான் தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு கடத்தி வந்தவர், தன் இனஜனங்களை விட்டு கடத்தி கொண்டு வந்தவர், என்னை ஒரு அடிமையை போல என் குடும்பத்தை விட்டு ஜனத்தை விட்டு பிரித்து கொண்டு வந்தவர் என்பது இவளுக்கு நன்றாய் தெரியும். ஆனால் இந்த நாகமான் குஷ்டரோகியாக இருக்கிறான் என்று சொல்லி கண்ட உடனே இவளுக்குள்ளே என்னை கடத்தி வந்தவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அந்த எண்ணம் வரல. என் தாய் தப்பனை விட்டு பிரித்து கொண்டு வந்த துரோகியான ஒரு மனுஷன் இவர், அதனால் இன்னும் அழட்டும், இன்னும் காயப்படட்டும், இவருக்கு ஒரு விடுதலைக்கு நம்ம வழி காண்பிக்கக்கூடாது அந்த எண்ணம் வரலை. காரணம் என்ன? சிறுவன் தனக்கு விரோதம் பண்ணின, தனக்கு துரோகம் பண்ணின, தன்னை கடத்தி வந்த ஒரு நபரானாலும் அவர் வாழ்க்கையில் ஒரு வேதனை என்று சொல்லும் பொழுது, அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் என்று சொல்லும் பொழுது, அதற்கு ஒரு நீங்குபடியான வழியை காண்பிக்கிறாளே, அதுதான் சிறுபிள்ளையின் மாம்சம், அதுதான் சிறுபிள்ளையினுடைய தன்மை. இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு துரோகம் பண்ண ஒரு மனிதருக்கு, உங்கள் ப்ரொமோஷனை தடுத்த ஒரு மனிதருக்கு, உங்கள் வளர்ச்சியை நஷ்டப்படுத்தின ஒரு மனிதருக்கு நன்மை செய்ய முடியாத ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுடைய கரங்களில் கொடுத்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த நன்மையை செய்ய உங்கள் இதயத்தில் இடம் இருக்கிறதா? நாம் ஏன் இவனுக்கு நன்மை செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை கெடுத்தவனாயிட்டே, நம்முடைய ப்ரொமோஷனை தடுத்தவராயிட்டே, இந்த நன்மையை செய்யக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? சிறுபிள்ளையின் தன்மை என்பது தனக்கு துரோகம் செய்தவனானாலும், தன்னை கடத்தி கொண்டு வந்தவரானாலும், அவருக்கு ஒரு தேவை என்று வரும்பொழுது அவருக்கு ஒரு வழி சொல்கிறாள் பாருங்கள், அதுதான் சிறுபிள்ளையின் தன்மை, அதுதான் மாம்சம் மாறின அனுபவம். இன்றைக்கி அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய மாம்ச மனுஷன் மாறி இருக்கிறானா என்பதை யோசித்து பாருங்கள். இன்னும் நீங்கள் ஒருவேளை பிரசங்கராக ஊழியக்காரராக யாராக இருந்தாலும் அந்த மாம்ச மனுஷன் இன்னும் மாறவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலே நீங்கள் முழுமை அடைய முடியாது, நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. மாம்சம் மாறிதான் சுகமானான். மாம்சத்தில் மாற்றம் வராமல் ஆவிக்கிற வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெற முடியாது. ஜெயம் பெற்றவர்களோ போல நீங்கள் நடிக்கலாம், ஜெயம் பெற்றவர்களே போல மற்றவர்களுக்கு காண்பிக்கலாம். ஆனால் தனித்து வரும் பொழுது உங்கள் உள்ளம் அழுது கொண்டு தான் இருக்கும், உங்கள் உள்ளம் ஏங்கி கொண்டு தான் இருக்கும். காரணம் என்ன? நீங்கள் இன்னும் பழி வாங்குகிற சுபாவத்தோடு இருக்கிறீர்கள், பதிலுக்கு பதில் செய்யபடியான சிந்தையோடு நீங்கள் இருக்கிறீர்கள். இன்றைக்கு அந்த சிந்தையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். நீதிமொழி 24:11 என்ன சொல்லுகிறது? கவனிங்கள், மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதுதான் தேவனுடைய வார்த்தை. அதை தான் நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறுவனுடைய தன்மை பழி வாங்குகிறது அல்ல. தனக்கு துரோகம் செய்தாலும் அதை மறந்து நன்மை செய்ய துடிக்கிற அந்த சுபாவம் தான்
சிறுபிள்ளையின் சுபாவம். அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இயேசு ஒரு பிள்ளை தனக்கு பக்கத்தில் நிறுத்தி கொண்டு சீஷரோடு பேசுகிறார். ஏனென்றால் சீஷர்களுடைய ஒரு பெரிய போராட்டம். பரலோகத்தில் எவன் பெரியவனாயிருப்பான், நானா நீயா, யார் பெரியவன் என்கிற ஒரு பிரச்சனை எழும்புகிறது. அப்போ ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளை அழைத்து வார்கள் என்று சொல்லி தனக்கு முன்பாக நிப்பாட்டி சொல்கிறார். இந்த சிறுபிள்ளை போல என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிற கவனிகள். மத்தேயு 18:4 இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இந்த சிறுபிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, சிறுபிள்ளையினுடைய தன்மை என்பதில் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மூன்றாவது அனுபவம் தாழ்மையின் சிந்தை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று எழுதி போட்டிருப்போம். இது அநேகருடைய வாழ்க்கையில் தெரியவும் செய்யும். ஆனால் அந்த தாழ்மை இருக்கிறதா? மற்றவர்களுக்கு தாழ்மையை போதிக்கிற அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே தாழ்மையின்படி நடப்பது இல்லை. தங்களை அறியாத ஒரு பெருமை, தங்களை அறியாத ஒரு மேட்டுமை வாழ்க்கையில் வந்து விடுகிற சூழ்நிலை பலருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே மாறிக்கொள்ள வேண்டும், திருந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயினுடைய சரித்திரம் அதில் சொல்லப்படுகிறது. தன்னுடைய ஆசையெல்லாம் செலவழித்தாள், ஆனாலும் அவளுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. கடைசியில் என்ன செய்தால் பாருங்கள், இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டால் தனக்கு சுகங்கடிக்கும்ங்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நடந்து போய் கொண்டிருக்கிறார், போய் வஸ்திரத்தை இப்படி தொடவில்லை. வஸ்திரத்தின் ஓரம், வஸ்திரத்தின் தொங்கல் ஓரம் எங்கே இருக்கிறது? ஆண்டவர் ஒரு நிலையங்கி தரித்திருக்கிறார். அந்த முழுவங்கில ஓரம் என்பது கீழே இருக்கிறது. அப்படியெல்லாம் நின்று கொண்டு கண்டிப்பாக தொட முடியாது. அவள் குனிந்து தான் தொட்டிருக்கணும். அந்த குனிந்து தொடுகிற அனுபவம் தான் தாழ்மை, தன்னை தாழ்த்துகிறது. அதே தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடைசியாக யோவான் 6:9 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவர் தன்னை வார்த்தை கேட்க வந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுது உங்களிடத்தில் என்ன இருக்குது என்று கேட்கிறார். அந்திரேயா, இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது என்று கொண்டு வருகிறான். யோசித்து பாருங்கள், அவன் சிறு பையன் தனக்கு சாப்பிடுவதற்காக அப்பம் மீன் வைத்திருக்கிறான். எல்லாரிடத்திலும் தேடும்போது ஒருவேளை இதே காரியத்தை நம்ம யோசித்து பார்த்தா என்ன நடக்கும்? ஐயோ, நம்ம கையில் இருக்கிறத பிடிக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொன்ன உடனே மடமடன்னு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க, ஒளிச்சு வைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இந்த பையன் அப்படியே கொடுத்துட்டான். அவனும் சாப்பிட்டான், அநேக ஆயிரங்கள் சாப்பிட்டாங்க. இது என்ன தன்மை? அர்ப்பணிப்பின் அனுபவம். அந்த சிறு பையனாக இருந்தாலும் தன்னிடத்தில் இருக்கிற, தனக்காக வைத்திருக்கிற தன்னுடையதை அர்ப்பணித்தபடியினால் ஆசீர்வாதம் பெற்றான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாகமானின் மாம்சம் மாறி சுத்தமானான். உங்கள் மாம்சம் மாறினால்தான் நீங்கள் சுத்தமாவீர்கள். நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜென்ம சுபாவம் என்கிற மாம்ச மனுஷன் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அந்த மாம்சம் சிறுபிள்ளையோட மாம்சத்தை போல மாறாத பட்சத்தில் வாழ்க்கையில் விடுதலை, மேன்மை இல்லை என்று சொல்கிறீரப்பா. பேச அறியேன், வார்த்தை மிக சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். பழிக்கு பழி வாங்குகிற அனுபவம் இல்லாத ஒரு தன்மையை சிறுபிள்ளை போல மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். தன்னை தாழ்த்துகிற ஒரு சுபாவத்தை எதிர்பார்க்கிறேன். அர்ப்பணிப்பின் தன்மை எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைக்கு உட்பட்டு என் மாம்சம் சிறுபிள்ளையின் போல மாம்சத்தை போல மாறியிருக்கிறதா என்பதை அறிந்து உணர்ந்து அர்ப்பணித்து நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.